2024ல நிறைய முக்கியமான படங்கள் இருக்கு. ஆனா அதிக எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு கம்பீரமான திரைப்படம் அமரன். ஒவ்வொரு ராணுவ வீரர்களுடைய குடும்பத்திலையுமே பல கதைகள், பேசப்படாத கதைகள் இருந்துகிட்டே இருக்கு. பல உணர்வுகள் இருக்கு. கோபம், கொந்தளிப்பு, அன்பு, நேசம், பாசம்னு சொல்லிட்டே போகலாம். மேஜர் முகுந்த் வரதராஜன் की पत्नी श्रीमती इंदु मुकुंद. அப்படி பேசப்படாத ஒரு முக்கியமான கதை தான் இந்த அமரன். அமரன் படத்துடைய ஒரு தொடக்க உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ உங்களுக்காக அமரன் தொடக்க உரையாடல் ஒரு ஏவி உங்களுக்காக காத்துட்டு. 1983 முதல் தடவை வேர்ல்ட் கப் ஜெயிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச நம்ம இந்தியால அதே வருஷம் ஒரு புது சக்தி பிறப்பெடுத்துச்சு. ஆனா அப்ப யாருக்கும் தெரியாது, அழுதுட்டு இருந்த இந்த குழந்தை இந்திய மண்ணோட மாபெரும் வீரனாவான்னு. இது ஒரு குழந்தையோட விளையாட்டு ஆசை இல்ல, ஒரு வீரனோட கனவு. 1000 வேலை கிடைச்சாலும், அரியாசனமே தரன்னு சொன்னாலும், தேசத்தை காக்குறதும் எல்லையில ஒரு புல்ல அசைக்க எவன் நினைச்சாலும் அவனை வீழ்த்துறதுல வர சந்தோஷம் எதுலயும் வராதுன்னு ராணுவத்துல சேர்ந்தவர் தான் நம்ம நாட்டோட வீரத்தின் அடையாளம் முகுந்த் வரதராஜன். 2005 ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில சேர்ந்து கடுமையான பயிற்சியும் கண்ணுறங்காத கடமை உணர்ச்சியும் கொண்டு சிறந்த ராணுவ வீரனா உருவானாரு. 2012 எதிரிகளை எதிர்கொள்ளும் போர்க்களத்தில் முதல் ஆளாய் நேருக்கு நேராய் நின்றார். அவர் எடுத்த எல்லா மிஷனிலும் முடிவில் வெற்றி கண்டார். அவர் அணிந்த ராணுவ ஆடை சொல்லும் தேக உறுதியை, அவர் செலுத்திய தோட்டாக்கள் சொல்லும் தவறாத குறியை, அவர் சிந்திய வியர்வை சொல்லும் விழி உறங்காத கடமையை, அவர் சிந்திய ரத்தம் சொல்லும் தியாகத்தின் விலையை, அவர் வீழ்த்திய எதிரியின் ஆன்மா சொல்லும் அவரது பெரும் வீரத்தை. எதிரிகளுக்கு யமனாய், தேசத்தை காக்கும் காவலனாய், வீரத்தின் முகவரியாய், தேசப்பற்றின் முதல் வரியாய், தோட்டாக்களை மார்பில் ஏந்தி ரத்தம் சொட்ட சொட்ட துளியும் பயமில்லாமல் எதிரிகளின் கூட்டத்தில் கடைசி கயவனின் உயிரை எடுத்து தன் உயிரை தாய் மண்ணிற்காக தியாகம் செய்த இந்திய மண்ணின் ஒப்பற்ற வீரன் மேஜர் முகுந்த் வரதராஜன். கதாநாயகனை கடவுள் படைப்பதில்லை, கடமையாற்றும் வீரனை உலகம் கொண்டாட மறுப்பதில்லை. அந்த மாவீரனை நினைத்து பெருமைப்படுகிறது தமிழகம், பெருமிதம் கொள்கிறது இந்தியா. ஜெய்ஹிந்த். இன்று நீ உயிருடன் இருக்கிறாயா? சுற்றி முற்றி பார். நீ சுவாசிக்கும் இந்த காற்றில் பல ராணுவ வீரனின் மூச்சு கலந்திருக்கிறது. இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேருக்கு கூஸ் பம்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. கூப்பிடலாமா? அமரன் திரைப்படத்துடைய இயக்குனர் முதல்ல அழைக்கலாம் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். அடுத்தபடியாக கதையின் நாயகி சாய் பல்லவி அவர்கள். அடுத்தபடியாக கதையின் நாயகன் சிவகார்த்திகேயன் அவர்கள். பத்மஸ்ரீ டாக்டர் கமல் ஹாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவங்க
இவங்க கூட சேர்ந்து இப்போ ஒரு முக்கியமான நபரை நான் இன்வைட் பண்ண போறேன். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய நிஜ வாழ்க்கை கதாநாயகி இந்து ரெபேக்கா வர்கீஸ். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ கமல் சார், தேங்க்யூ ஸோ மச். 65 ஆண்டுகள் சார் சினிமாவில். எவ்வளவு காதல், எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறீங்க எங்க எல்லாருக்குமே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு மனிதர் வந்து எங்களுடைய துறையில இருக்காங்க, எங்க கூட இருக்காங்க, எங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அமரன், எல்லாருக்குமே பல கேள்வி இருக்கு சார். நாங்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனரா, ஒரு நடிகரா, ஒரு தயாரிப்பாளரா பல கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அமரன் எதனால அதை சூஸ் பண்ணீங்க சார்? இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல், சத்யா, அந்த வரிசையில் அடுத்த அமரனா? அந்த வரிசையில் சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல் இதெல்லாம் புனைகதைகள். இது அதுவல்ல. இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது. இதுதான் கதை. இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம், போஸ்டுமஸ்லி பல மரியாதைகள் செய்தோம். ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லேயும் இருக்கணும். ஆமாம், அதை பற்றியதும் கூட இந்த கதை. அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும், எல்லா மனிதனுக்கும் புரியும். ஆனால் இது வித்தியாசமான கதை. இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளோதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்னும் பங்கு தான் சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்படி கண்டெடுத்தீங்க? நீங்க வந்து இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன்ல உங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலா இருந்த விஷயம் என்ன சார்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு வணக்கம், மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு, இதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பப்ளிக் டொமைனில் இருந்தது, ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு, இப்படி நிறையா இருந்தது. பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கு இது எங்கே தொடங்குது, இது எப்படி முடியுது, இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன். த டே ஐ மெட் ஹர், ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில்ம். அன்றைக்கி தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி, இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. இப்போ அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மாக இருக்குமா, ஒரு சோல்ஜரோட ஜேர்னியாக இருக்குமா, இப்படி எல்லா ஃபில்மும் தான் அது. பட் அமரன் இஸ் ப்ரைமரிலி லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல், வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேலே இருக்கிற அந்த பேஷன் மேலே இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ், இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பட் த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர், வித் தட் ஒன் மீட்டிங். அப்படி தான் இது ஸ்கிரிப்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவே பண்ணீங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்கே சார். இது ஒரு மிலிட்டரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, நன்றி உங்களோட அன்புக்கும் கரகோஷத்துக்கும். துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலகநாயகன் இருக்கார். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை
நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்ததா யோசிக்கல. இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியராக செய்வோம். இந்த படம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஒன்று வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்று இந்து மேம். இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போகிறோன்னும் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன். அதை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தான் சொல்லணும்.